வாங்க செல்ல குட்டீஸ், இந்த வீடியோவில் அரும்பு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் டேர்ம் 2 மேக்ஸ் ஒர்க் புக் யூனிட் 4 பார்க்கலாம். ஐ நோ பேட்டர்ன்ஸ். இதில் வந்து ஐ கேன் கிரியேட், நானே உருவாக்குவேன், நானே செய்வேன், நானே படைப்பேன் அப்படின்ற மாதிரி தலைப்பில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? கிரியேட் பேட்டர்ன்ஸ் யூஸிங் த ஷேப்ஸ் ஆஃப் யுவர் சாய்ஸ் அண்ட் என்ஜாய். உங்களுக்கு பிடித்த வடிவங்களை பயன்படுத்தி அல்லது வடிவங்களை உருவாக்கி நீங்கள் வந்து மகிழுங்கள், என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பேட்டர்ன்ஸ்னால் என்னம்மா? பேட்டர்ன்ஸ்னால் ஒரு பொருளுடைய அமைப்பு, ஸ்ட்ரக்சர், ஷேப் ஆர் டிசைன், இதெல்லாம் தான் திரும்ப திரும்ப என்ன ஆகும்னா வரும் அமைப்பை கொண்டிருக்கும். ஸோ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்? நம்ம வந்து மேம் பாருங்கள், ஏபிசி பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஏபிசி பேட்டர்ன். இதில் வந்து சர்க்கிள், ஸ்டார், ட்ரையாங்கிள். அகெயின் வந்து இந்த சர்க்கிள், ஸ்டார், ட்ரையாங்கிள், சர்க்கிள், ஸ்டார், ட்ரையாங்கிள். ரெண்டு சர்க்கிள், ரெண்டு ஹார்ட் ஷேப், ரெண்டு ஸ்கொயர். ஸோ ரெண்டு சர்க்கிள், ரெண்டு ஹார்ட் ஷேப், நெக்ஸ்ட்டு ரெண்டு ஸ்கொயர் வரும். ஸோ நெக்ஸ்ட் ஷேப்ஸில் பார்க்கலாங்களா? கியூப், கோன், சிலிண்டர். இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம்? நீங்களே க்ரியேட் பண்ணி அழகாக நீங்கள் ட்ரா பண்ணி இந்த பேஜை வந்து கரெக்ஷன் வாங்கிக்கிங்க. அப்சர்வ் த பேட்டர்ன்ஸ் இன் பாடி மூமெண்ட்ஸ் அண்ட் டிக் த அப்ரோப்ரியேட் ஒன் ஃபார் த மிஸ்ஸிங் பிளேஸ். ஸோ அப்ரோப்ரியேட்னா அதுக்கு ஏற்ற, அதுக்கு பொருத்தமான உரிய படங்கள் நம்ம என்ன பண்ணணும்? நம்ம மிஸ்ஸிங் பிளேஸில் வந்து டிக் பண்ணணும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரேபிட் வந்து செகண்ட் பிக்சரில் ஜம்ப் பண்ணுது, செகண்டில் ஜம்ப் பண்ணுது. அந்த செகண்ட் பிக்சர் என்ன வரணும்? அவங்க டிக் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி எலிஃபண்ட் பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. சிட்டிங்கில் இருக்குது, அப்புறம் வந்து ஆஃப் சிட்டிங்கில் இருக்குது, நெக்ஸ்ட் ஸ்டாண்டிங். ஸோ அப்புறம் சிட்டிங். ஸோ சிட்டிங் எங்கேமா இருக்குது? டிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பேர்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த பேர்டில் வந்து பார்த்திங்கன்னா விங்ஸ் வந்து டவுனில் இருக்குது, செகண்ட் வந்து அப்பில் இருக்குது. ஸோ டவுன் அப், டவுன் அப். இப்போ என்னமா வரும்? டவுனில் வரும். ஸோ இந்த விங்ஸ் டவுனில் இருக்கிற பிக்சரை வந்து நீங்கள் டிக் பண்ணுங்கள். அப்சர்வ் அண்ட் கம்ப்ளீட் த நம்பர் பேட்டர்ன்ஸ். ஸோ நம்பர் பேட்டர்ன்ஸ்னால் என்னம்மா? எண்கள் அமைப்பு. இதே மாதிரி தொடர்ச்சியாக நம்பர்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணணும்? கண்டுபிடிச்சி நம்ம எழுதணும். இங்கே பாருங்கள் 4என்ற நம்பர் இருக்குது, இங்கே வந்து 7, 8, 9 இருக்குது. ஸோ கண்டினியூஸாக இருக்குது. ஸோ 4 ஆஃப்டர் 5, 6, ஆல்ரெடி 7, 8, 9 இருக்குது. நெக்ஸ்ட் வந்து கண்டுபிடிக்கலாமா? இங்கே 16 இருக்குது, இங்கே 18 இருக்குது, இங்கே 20 இருக்குது. ஸோ நம்ம வந்து ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் வந்து ஒவ்வொரு நம்பர் தான் வரும். 15 ஆஃப்டர் 16, 17, 18, 19, 20. ஸோ தேர்ட் ரோவில் இருக்குது என்னன்னு பார்க்கலாங்களா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 19 இருக்குது, 17 இருக்குது. ஸோ ஒரு நம்பர் வந்து மிஸ் ஆயிருக்கு. ஸோ இது வந்து ஆட் நம்பர்ஸ். இந்த ஆட் நம்பர்ஸ் வந்து என்ன இருக்கும்? வந்து ஒற்றைப்படை எண்கள். தமிழில் வந்து ஒற்றைப்படை எண்கள் சொல்லுவாங்க. சரிங்களா? இங்கே வந்து என்ன வரும்னா, இங்கே 13 இருக்குன்னா இங்கே வந்து என்ன வரும்? பிஃபோர் நம்பர் 12 இருக்கும். 12 எழுதக்கூடாது, அது வந்து ஈவன் நம்பர். ஸோ நம்ம வந்து ஒற்றைப்படை எண்கள் தான் இங்கே வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம 9, 11, 13, 15, 17, 19. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஈவன் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. எப்படி சொல்லலாம்? 18, 16 கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு தான் வந்து என்ன இருக்குது? மிஸ் ஆகிருக்கு. ஸோ வந்து 2 டேபிளில் நீங்கள் படிப்பீங்க இல்லையா? அந்த டேபிளில் இருக்க நம்பர்ஸ் தான் இது. ஸோ அது வந்து ஈவன் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவோம், இரட்டை எண்கள் சொல்லுவோம். 8, 10, 12, 14, 16 அண்ட் 18. லாஸ்ட் பாருங்கள், இது வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு நம்பர்ஸ். ஏன்னா 3, 6 இருக்குது. அப்போ வந்து 3க்கும் 6க்கும் பிட்வீனில் எத்தனை நம்பர்ஸ் இருக்குது? 4, 5. ஸோ 2 நம்பர்ஸ் இருக்குது. ஸோ 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18. ஸோ 3, 6, 3 நீங்கள் ஆட் பண்ணணும். 3, 6, 9, 12, 15, 18. Thank you.